ரொம்ப லென்த்து 3.5 மணி நேரம் படம். சத்தியமாக உட்கார முடியல. எல்லாம் கேம் விளையாண்டுருக்காங்க உள்ள. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ ஹீரோயின்ஸுக்கும். பட் அப்பப்போ அந்த சீன்ஸ்லாம் வரனால அது கொஞ்சம் விளையாட்டு டாக்ஸிக்காக இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனால் எப்படி இல்லை நல்லா இல்லை. என்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஏதோ சுட்டுக்கிட்டே இருக்காரு, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரை சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, என்ன எதுவுமே தெரியல. யார் இல்லைன்னு தெரில. எல்லாம் ஏதோ அப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்களையும் சுட்டுரு. எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல. ஏதாவது அது என்ன அவங்களுக்கு தான் அக்கா கேரக்டரு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அவங்களுக்கு பரவாயில்ல. அவங்க சரி ருக்மணி வசந்த் அவங்க இல்லை அதான் அவங்க எல்லாம் அந்த 5 ஹீரோயினில் அவங்களும் வருவாங்க. ஏதோ வருவாங்கன்னு வருவாங்க. பெருசாக எதுவும் இல்லை. கதை ஸ்டோரி எதுவுமே இல்லை. ஸ்டோரி இல்லை. கேரா இது எப்படி பண்ணி மேக்கிங் சூப்பராக இருக்குது. டாப் கிளாஸ். எதுக்கு வராரு, சுட்டுக்கிட்டே இருப்பார். அது கேம் மாதிரி சுட்டுக்கிட்டே இருப்பார். வாய்ஸ் ஓவர் மாதிரி இல்லை. கேஜிஎஃப்ல இருந்த அந்த மாதிரிலாம் இல்லை. சுட்டுக்கிட்டே இருப்பார். அட்லீஸ்ட் அந்த நரேட்டிவாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆமாம். ஏதாவது பெருசாக எதுவும் இல்லை. இருக்கு எதுவுமே இல்லையா? படம் இருக்கு, நிறைய வயலன்ஸ் தான் இருக்கு. பெருசா கதைலாம் ஒன்றும் இல்லை படத்துல. எந்த ஹீரோயின் அவங்களுக்கு என்ன கேரக்டர்? யாஷுக்கு 3 கேரக்டர் வரா? 3 கேரக்டராக இல்லை, எல்லாமே அவரோட கனவு தான். இவங்க ட்ரீம் தான். எல்லாமே சும்மா தான் இருக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. டெலுலுலாம் இல்லை. இங்கே ருக்மணி இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, அப்புறம் கியாரா இருக்காங்க. அவங்க தான் நிறைய. அவங்களுக்கு கேரக்டர் செட் ஆகுது. அவங்களுக்கு நயன்தாராக்கு வேணால் ஓரளவுக்கு செட் ஆகுது. ஆனால் கியாராக்கும் நல்லா ட்ரீம் இதெல்லாம் நல்லா செட் ஆச்சு. மித்ததெல்லாம் இது சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் எப்படி மேக்கிங்லாம் ரொம்ப மோஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஐயா கடைசியாக கிளைமேக்ஸ் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. போடல ஐயா படகையா. அதுக்கு 7 மணிக்கு அனுப்பிட்டு வந்தாரு. ப்ரோ யாஸ் படம் மாதிரியே இல்லை. ரொம்ப கேவலமான படம். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? அது கேஜிஎஃப்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குன்னு நினச்சோம். பட் டாக்ஸிக்னு பேர் வச்சுருந்தாங்க. அட்லீஸ்ட் லவ் பேஸ்டாவது ஒரு நல்லா இருக்கும் பார்த்தோம். ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்க்கு மேலாம் சுத்தமாக உட்காரவே முடியல. டீசரில் வர மாதிரி டாக்ஸிக் நிறையா இருக்கா? கேவலமாக இருக்குது. ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் தான் டாக்ஸிக்காக இருக்கிறேன். உண்மையிலே நல்லா இல்லை. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் அதை விட ஸ்லோவாக போகுது. ரெண்டு விஷயம் தான் ஓப்பனாக சொன்னால் படத்தில் ஃபுல்லாக பிட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது சண்டை, வேறு எதுவுமே இல்லை. மியூசிக் கூட ஒழுங்கா இல்லை. யாஸுக்கு ரொம்ப பெரிய லாஸ். லென்த்தாக இருக்கா? ரொம்ப லென்த்து 3.5 மணி நேரம் படம். சத்தியமாக உட்கார முடியல. எல்லாம் கேம் விளையாண்டுருக்காங்க உள்ள. கதை எதாவது இருக்கா? கதையே இல்லைண்ணே படத்தில். கதையே இல்லை. சின்ன கதை படம். அவங்க தங்கச்சியை விடுறான் போல, அது திரும்ப வருது. அந்த சின்ன படத்தை கடைசியில் இல்யூஷன் கேரக்டர் மாதிரி காட்டி மாற்றிட்டானுங்க. அந்த டாக்ஸிக் அந்த விஷயத்தை பட பேருக்கு ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. படம் பரவாயில்ல ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு? படம் ஃபைட்டு மியூசிக் நல்லா இருக்குது. அது படம் கொஞ்சம் சும்மா படம் அவ்வளோ செட் ஆகல. 3 பேர் கட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா படம் பார்க்கலாம். பேட்டிங்க அவ்வளோ செட் ஆகல. ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. மொத்தம் நயன்தாராவுக்கு யாஷோட சிஸ்டர் கேரக்டர். படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. புரியல. கேஜிஎஃப் அழகுலாம் கிடையாதுங்க. கேஜிஎஃப் அழகுலாம் சுத்தமாக கிடையாது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. கன்க்ளூஷன் சொல்லியிருக்கேன். படம் ஓகே தான் ப்ரோ. கடைசியில் தான் பிளாக் ட்விஸ்டே இருக்குது. ஆனால் கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா இருக்குது. பட் கதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஹீரோயின் வந்து நிறைய சரி. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ ஹீரோயின்ஸுக்கும். பட் அப்பப்போ அந்த சீன்ஸ்லாம் வரனால அது கொஞ்சம் விளையாட்டு டாக்ஸிக்காக இருக்கா? டாக்ஸிக்காக. படம் அவ்வளோதான் ஒர்த் இல்லை ப்ரோ. ஏதோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை ப்ரோ. இங்கே இதுலேயே போகலாம்டா. படம் நல்லாவே இல்லை. நல்லா தான் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. நார்மலாக தான் இருக்குது. கேஜிஎஃப் மாதிரி அந்தளவுலாம் இல்லை. ப்ரோ சரியாக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ கடைசியில் தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. உங்கள் அம்மாவில் எந்திரிக்க ப்ரோ டைலாக படல. படம் தான் டைலாக்கையும் நின்று பேச படம் ஃபுல்லாக டேடி தான். படம் எப்படி
ப்ரோ அவரேஜ் தான் நல்லா இருக்கு யாஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. எந்த ஹீரோயின்ஸ்? ப்ரோ மெயின் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஓகே. கேஜிஎஃப் இல்லை கதை சொல்லிட்டாருங்களா அப்படிதான் இருக்கு ப்ரோ. இல்லை கதை இருக்கான்னு கதை அது ஒரு மாதிரி போகுது ப்ரோ. அது ஒரு மாதிரி போகுது பாருங்க. படம்லாம் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாதுண்ணா. ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு இருக்கா? கதை கதை தான் படமேங்க.